வணக்கம் நண்பா. நான் உங்க சுட்டிபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அசுரன் வில்கேக்ஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து வரிசையா வீடியோ போட்டுட்டு இருந்தோம். 3 வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அத அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ நம்ம அதுல அப்லோட் பண்ணவே இல்ல. அத பத்தி நம்ம பேசவும் இல்ல. கன்டின்யூ பண்ணாம அப்படியே விட்டுட்டோம். ஸோ இப்போ அத கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல அசுரன் எபிசோட் 4 பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல கிளாசிக் வில்கேக்ஸ், வார்லார்ட் வில்கேக்ஸ், ட்ரூ ஃபார்ம் வில்கேக்ஸ்னு சொல்லி 3 விதமான வில்கேக்ஸோட ஆரிஜின பத்தி ரொம்பவே தெளிவா பார்த்திருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்க லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கலான் ஆர்மர் வில்கேக்ஸோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தியும் அவருடைய வீக்னஸ் பத்தியும் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். அல்டிமேட் எடிஷன் சீரிஸ்ல வரக்கூடிய எ நைட் டு ரிமெம்பர் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இந்த வில்கேக்ஸை முதல்ல காட்டியிருப்பாங்க. உண்மையை சொன்னா முதலும் கடைசியுமா காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வில்கேக்ஸுக்கு ஆஸ்கலான் ஸ்வார்டு கிடைச்சு மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அதே எபிசோடோட முடிவுல பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஆஸ்கலான் ஸ்வாடை வந்து இழந்து போய் டோட்டலாக நம்ம டேகன் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட ஐக்கியமாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எபிசோடில் மட்டும்தான் நம்மளால் ஆஸ்கலான் ஆர்மர் வில்கேக்ஸை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. வேறு எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எபிசோட் முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வில்கேக்ஸ் பயங்கரமாக மாஸ் காட்டியிருப்பாங்க. யாருமே அவர்கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அவர் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. எந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் டெனிசனை வெறும் ஒரே ஒரு அடியில மொத்தமாவே சாச்சிருப்பாரு. கூடவே நம்ம கெவினையும் அடிச்சு போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. வெறும் ஒரே ஒரு அடியில பென் டெனிசனை தோக்கடிச்சது வில்கேக்ஸ் தான் முதல் முறை அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறி இருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் காட்டப்பட்ட பென் டென் சீரிஸ்ல இதுவரைக்கும் காட்டப்பட்ட மொத்த வில்கேக்ஸ் வெர்ஷன்லயுமே இவர் தான் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானவர் அப்படிங்கிறத தெளிவாவே காட்டியிருப்பாங்க. டேகனை விட ஒரு பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டேகனை விட இந்த வில்கேக்ஸ், ஆஸ்கலான் ஆர்மர் வில்கேக்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே காட்டிட்டாங்க. சரி வாங்க இந்த வில்கேக்ஸோட பவர்ஸை பத்தி ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். இவரோட மெயின் பவரே இவர் கையில் வச்சிருக்கிற அந்த ஆஸ்கலான் ஸ்வார்டு தான். அந்த ஸ்வார்டு தன்னோட யூசருக்கு அதிகமான எனர்ஜியையும் எதிரிகளால் தகர்க்க முடியாத, சேதப்படுத்த முடியாத ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மரையும் கொடுக்குது. அந்த ஆர்மர் வந்து வில்கேக்ஸோட உடம்புல இருக்கிற வரைக்கும் எதிரியோட தாக்குதல் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. அந்த அளவுக்கு அதிகமான டியூரபிலிட்டி அந்த ஆர்மருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. சாதாரணமான விஷயமா டேகன் கூட மோதும் போது அதிகமான டியூரபிலிட்டி கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா டேகன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீயிங், காட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பீயிங். அப்படிப்பட்ட ஒரு கிரீச்சரையே தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது வந்து ஆஸ்கலான் ஸ்வாட் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அதுக்கு டியூரபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட யூசருக்கு அதிகமான எனர்ஜியை அள்ளி கொடுக்கறதுனால ஆஸ்கலான் ஸ்வாடை வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. அதான் உண்மை. இது எந்த அளவுக்கு எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுக்குற எனர்ஜியை வச்சு ஒருத்தரால் இந்த மொத்த உலகத்தையுமே ஒரே நிமிஷத்தில் அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி இந்த ஆஸ்கலான் ஸ்வாடில் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வாடால தன்னை சுத்தி இருக்கிற எனர்ஜியை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதன் மூலமா தான் இது வந்து தன்னோட யூசருக்கே எனர்ஜியை கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பென் டெனிசன் இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி நல்லா கவனிச்சிங்கன்னா வில்கேக்ஸுக்குள்ள இருக்கிற டேகனோட பவர்ஸை ஒரே செகண்ட்ல அப்படியே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வாடால தன்னை சுற்றி இருக்கிற எனர்ஜியை வந்து ரொம்ப சுலபமாக தனக்குள்ள ஈர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே இதன் மூலமாகவே நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எனர்ஜியை பயன்படுத்தி டேகனால பாதிக்கப்பட்ட அத்தனை மனுஷங்களையும் நம்ம பென் டெனிசன் வந்து சரி செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பத்தாததுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை வில்லன்களையும் இந்த ஸ்வாடை வச்சு ஜஸ்ட் நினைக்கிறதன் மூலமாகவே அழிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்வாட் வந்து தன்னோட யூசருக்கு எந்த அளவுக்கு பவர்ஸை அள்ளி கொடுக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஸ்வாடை வச்சிருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட காட் லெவலில் பவர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாறுறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு பவர்ஸை வந்து இந்த ஸ்வாடை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. சாலிட்டரி அலைன்மெண்ட் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வாடை வந்து நம்ம சென்ட் ஜார்ஜா அவர் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சும்மா அதை எடுத்து காற்றுல கிழிச்சு ஒரு போர்ட்டலையே
ஓபன் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெளிவா காமிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்வாடுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி காத்துல கிழிக்கிறதன் மூலமா ஒரு போர்ட்டலையே உருவாக்கி நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பத்தாததுக்கு இது தோரோட ஹேமர் மாதிரி, இது எங்க போய் விழுந்தாலும் சரி நம்ம சும்மா கையை நீட்டினாலே போதும், தோரோட ஹேமர் எப்படி அவரோட கைக்கு வருமோ அதே மாதிரி இது நம்முடைய கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வாடை வச்சு நம்மளால பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணி எதிரியை பயங்கரமா டேமேஜ் பண்ண முடியும். இவ்வளவு ஏன் ஹியூமங்கஸாரையே தூக்கி வீசக்கூடிய மிக பயங்கரமான ஒரு சூறாவளியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே இது வந்து தன்னை யூஸ் பண்ற யூசருக்கு வந்து அதிகமான ஸ்டாமினாவையும் கொடுக்குது, ஸ்பீடையும் கொடுக்குது. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக்கே தோக்கடிக்கக்கூடிய ஸ்பீடை வந்து இது கொடுத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல டிராகனோட மைண்ட் கண்ட்ரோலிங் பவர் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த வகையிலுமே ஆஸ்கலான் யூசரை வந்து பாதிக்கவே பாதிக்காது. அதுக்கான இம்யூனிட்டியை வந்து ஆஸ்கலான் வால் கொடுத்துருக்கு அப்படிங்கறது ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இதால ரியாலிட்டியையே மாத்தி அமைக்க முடியும், அதுக்கான சக்தி இந்த ஆஸ்கலான் ஸ்வாடுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆஸ்கலான் ஆர்மர் வில்காக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன இருந்து என்ன புண்ணியம், நம்ம வில்காக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா, ஆஸ்கலான் வாலை விட எனக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் டிராகன் கூட போய் ஐக்கியமாவாரு. ஆனா டிராகனை விட பவர்ஃபுல்லானது ஆஸ்கலான் வால் தான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியாமையே போயிருச்சு உண்மையை சொன்னா. எனக்கு தெரிஞ்சு வில்காக்ஸ் வந்து டிராகனோட பவருக்கு ஆசைப்படாம ஆஸ்கலான் வாலோட பவரே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா, ஏற்கனவே ஜெயிச்சார்ல ஒரு 10 உலகம், அது கூட சேர்த்து பூமியையும் ஜெயிச்சு 11 உலகத்தை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை பீத்திருக்கலாம். அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, நிறைய தடவை அவர் தவறான முடிவுகள் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒரு மிக தவறான ஒரு முடிவை எடுத்து கடைசியில் பென் டெனிசன் கிட்ட அவர் தோத்து போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆஸ்கலான் ஸ்வாடை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். இவ்வளோதான் அதோட பவர்ஸான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னும் அதிகமான பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதோட யூஸருக்கு அதிகமான பவர்ஸை கொடுக்குது. அது என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆஸ்கலான் ஸ்வாடுக்குன்னே ஒரு தனியான ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் வந்து ஆஸ்கலான் ஸ்வாடை பற்றி நம்ம ரொம்பவே தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரொம்பவே ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை விட ஜாஸ்தியான பவர்ஸ் வந்து ஆஸ்கலான் ஸ்வாடுக்கு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அது வரக்கூடிய சீரிஸில் ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில் வந்து நம்மளால் ஆஸ்கலான் ஆர்மர் வில்காக்ஸை பற்றி ஒரு சில விஷயங்களை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நல்லா டீட்டெயில்டாக பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே எபிசோடில் கொஞ்ச நேரம் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அதனால மட்டும்தான் நம்மளால் அவரை பற்றி ஸ்டடி பண்ண முடியலை அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டெனிசன் ரொம்ப பிடிக்கும், வில்காக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களோட சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.